வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. நீங்க ஒரு சர்வீஸ் நவ் டெவலப்பரா இருந்து உங்க அடுத்த சீனியர் லெவல் இன்டர்வியூவை அசத்தணும்னு நினைச்சாலும் சரி, இல்ல உங்க சிஸ்டம்ல யூசர்ஸ் பேஸ் பண்ற அந்த எரிச்சலூட்டும் வெயிட்டிங் டைமை குறைக்கணும்னு நினைச்சாலும் சரி, இந்த அலசல் உங்களுக்கானது தான். சர்வீஸ் நவ்ல பலரையும் குழப்புற ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்கை தான் இன்னைக்கு நம்ம டீகோட் பண்ண போறோம். அதுதான் ஏசிங்க் மற்றும் ஆஃப்டர் பிசினஸ் ரூல்ஸ். இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டா நீங்க சாதாரண டெவலப்பர்ல இருந்து ஒரு சூப்பர் ஆர்கிடெக்டா மாறலாம். வாங்க உள்ளே போகலாம். ஓகே, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு குவிக் லுக் விட்டுறலாம். முதலாவதா ஏசிங்க் வர்சஸ் ஆஃப்டரோட அடிப்படை விஷயங்கள். ரெண்டாவது டிரான்சாக்ஷன் ஃப்ளோல உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்க போறோம். மூணாவது ரியல் டைம் ப்ரொடக்ஷன்ல இதோட பயன்பாடு. நாலாவதா அட்வான்ஸ்ட் ஆர்கிடெக்சர் மற்றும் வித்தியாசங்கள். கடைசியா எல்லாரும் பண்ற பொதுவான தவறுகளும் அதை எப்படி டீபக் பண்றதுங்கிறதையும் பார்க்க போறோம். சரி, முதல் பகுதிக்கு வருவோம். ஏசிங்க் வர்சஸ் ஆஃப்டர் அடிப்படை விஷயங்கள். இந்த ரெண்டு ரூல்ஸ்க்கும் நடுவுல இருக்கிற அந்த அடிப்படையான பைனரி நேச்சரை நம்ம முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த வித்தியாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஆஃப்டர் பிசினஸ் ரூல் சிங்க்ரனஸா ரன் ஆகும். அதாவது ரெக்கார்ட் டேட்டாபேஸ்ல சேவ் ஆன உடனே இது உடனடியா எக்ஸிக்யூட் ஆகும். இதனால என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? அந்த பேக் எண்ட் வேலை முடிகிற வரைக்கும் யூசர் தன் ஸ்கிரீன்ல வெயிட் பண்ணி ஆகணும். சிஸ்டம் பெர்ஃபார்மன்ஸ்ல இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனா இன்னொரு பக்கம் நம்ம ஏசிங்க்ரனஸ் பிசினஸ் ரூல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது ஏசிங்க்ரனஸா யாருக்கும் தொந்தரவில்லாம பேக்ரவுண்ட்ல அமைதியா ரன் ஆகும். இதனால யூசர் வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. அவங்க பாட்டுக்கு அடுத்த வேலையை பார்க்க போயிட்டே இருக்கலாம். பெர்ஃபார்மன்ஸ் பாதிப்பும் இதுல ரொம்ப ரொம்ப கம்மி. அடுத்த பகுதிக்கு போகலாம். டிரான்சாக்ஷன் ஃப்ளோ, திரைக்கு பின்னால் நடப்பது என்ன? அடிப்படைகளை பார்த்தாச்சு. இப்போ சிஸ்டம் ஆர்கிடெக்சருக்குள்ள இறங்கி ஒரு ரெக்கார்டு சேவ் ஆகும்போது நிஜமாவே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ இங்க நடக்கிற அந்த துல்லியமான சீக்வன்ஸை கவனமா பாருங்க. ஒரு யூசர் சேவ் பட்டனை கிளிக் பண்ண உடனே முதல்ல பிஃபோர் பிசினஸ் ரூல் ரன் ஆகுது. அதுக்கப்புறம் ரெக்கார்ட் டிபில சேவ் ஆகுது. இப்போ இந்த நாலாவது ஸ்டெப்பை கவனிச்சிங்களா? ஆஃப்டர் பிசினஸ் ரூல் ரன் ஆகுற அந்த சில வினாடிகள்ல யூசர் லோடிங் ஸ்கிரீனை பார்த்துக்கிட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அஞ்சாவது ஸ்டெப்ல ஏசிங் பிசினஸ் ரூல் வரும்போது சீன் மாறுது. அது பேக்ரவுண்ட்ல ரன் ஆகிறதுக்காக கியூ பண்ணப்படுது. அந்த நிமிஷமே யூசர் அந்த வெயிட்டிங் ஸ்டேட்ல இருந்து ரிலீஸ் ஆகுறார். பாத்தீங்களா? அந்த 1 மில்லி செகண்ட் தான் யூசர் எக்ஸ்பீரியன்ஸையே முடிவு பண்ணுது. பகுதி 3, நிகழ்நேர ப்ரொடக்ஷன் சூழ்நிலைகள். சரி, தியரி எல்லாம் ஓகே. ஆனா நிஜ உலக ப்ரொடக்ஷன்ல ஒரு பெரிய கிரைசிஸ் வரும்போது இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்படி கற்பனை பண்ணிக்கோங்க. உங்க கம்பெனில ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் இஷ்யூ. யூசர்ஸ் ஒரு இன்சிடென்ட் கிரியேட் பண்ணும்போது சிஸ்டம் ரொம்ப ஸ்லோவா இருக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஃபார்ம் சப்மிட் ஆகுறதுக்கு 5-10 செகண்ட் வரைக்கும் ஆகுதாம். என்னடா பிரச்சனைன்னு செக் பண்ணி பார்த்தா, யாரோ ஒருத்தர் இமெயில் அனுப்புறதுக்கும் தேர்ட் பார்ட்டி ஏபிஐகளை கால் பண்றதுக்கும் ஆஃப்டர் பிசினஸ் ரூல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் அந்த மொத்த சிஸ்டமையும் ஹோல்ட் பண்ணி இவ்ளோ பெரிய தாமதத்தை ஏற்படுத்துது. இப்போ நாம ஒரு இன்டர்வியூ சிச்சுவேஷனுக்கு வருவோம். ஹைரிங் மேனேஜர்ஸ் அடிக்கடி கேட்குற ஒரு ட்ரிக்கியான கேள்வி இதுதான். ரெண்டுமே ரெக்கார்டு சேவ் ஆனதுக்கு அப்புறம் தானே ரன் ஆகுது. அப்புறம் ஏன் எல்லா இடத்துலயும் நாம அசிங்க்கு பதிலா ஆஃப்டர் பிசினஸ் ரூல்ஸே யூஸ் பண்ணக்கூடாது? இதுக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு யோசிக்கிறீங்களா? இதோ அதுக்கான பர்ஃபெக்ட் ஆன்சர். ஆஃப்டர் பிசினஸ் ரூல்ஸ் எப்பவுமே சிங்க்ரோனஸா ரன் ஆகிறதால அதுல ஹெவியான லாஜிக் எழுதும்போது மொத்த சிஸ்டமும் ஸ்லோவாயிடும். அந்த வேலை முடியற வரைக்கும் யூசர்ஸ் காத்துக்கிட்டு தான் இருக்கணும். ஆனா இமெயில் அனுப்புறது, மற்ற டூல்ஸ்க்கு டேட்டாவை அனுப்புறது மாதிரி உடனே நடக்க வேண்டிய அவசியம் இல்லாத வேலைகளுக்கு நாம அசைங்க பயன்படுத்தும் போது என்னாகுது, அந்த 5-10 செகண்ட்ஸ் வெயிட்டிங் டைம் காணாம போயிடும். ஃபார்ம் சப்மிஷனும் சட்டுன்னு முடிஞ்சிரும். இதுக்கு பேர் தான் உண்மையான ஆர்கிடெக்சரல் திங்கிங். பகுதி 4, மேம்பட்ட வேறுபாடுகள் மற்றும் கட்டமைப்பு. வாங்க, இது இன்னும் எப்படி ஆழமா கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு பார்ப்போம். கொஞ்சம் டெக்னிக்கல் விஷயங்களை ஆலோசுவோம். இந்த டேட்டா அவைலபிலிட்டி மேட்ரிக்ஸை கொஞ்சம் உத்து கவனிங்க. ஆஃப்டர் மற்றும் ஏசிங்க் இது ரெண்டுலயுமே கரண்ட் ஆப்ஜெக்ட் நமக்கு கிடைக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த ப்ரீவியஸ் ஆப்ஜெக்ட கவனிச்சிங்களா? ஆஃப்டர் ரூல்ஸ்ல அது கிடைக்கும், சரி. ஆனா ஏசிங்க்ல அது கிடைக்காதுன்னு பெரியதா ஒரு பெருக்கல் குறி போட்டிருக்கு பாருங்க. இன்டர்வியூல பல பேர் சறுக்குற ரொம்ப முக்கியமான இடம் இதுதான். ஆமாங்க, இதுல நீங்க நோட் பண்ண வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, ப்ரீவியஸ் ஆப்ஜெக்ட் இஸ் நாட் அவைலபிள் இன் ஏசிங்க். இது ஒரு கோல்டன் ஆர்கிடெக்சரல் ரூல். ஏன்னா ஏசிங் ரூல்ஸ் சில நிமிஷங்கள் கழிச்சு கூட ரன் ஆகலாம். அந்த நேரத்துல பழைய டேட்டா என்னவா இருந்துச்சுன்னு சிஸ்டம் ஞாபகம் வச்சுக்காது. இந்த ஒரு விஷயத்த நீங்க மறந்துட்டீங்கன்னா உங்க கோட் கண்டிப்பா ஃபெயில் ஆயிடும். எக்ஸிகியூஷன் மற்றும் பிழைகளை கையாள்றதுலயும் இது ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. ஆஃப்டர் ரூல்ஸ் உடனே ரன் ஆகுறதால எரர் வந்தா அது ஸ்கிரீன்லேயே காட்டிரும். ஆனா நம்ம அசிங்க் ரூல்ஸ் சிஸ் ட்ரிகர் அப்படிங்கிற ஷெட்யூலர் டேபிள் மூலமா ரன் ஆகுது. இதனால யூஐ பிளாக் ஆகுறதில்ல.
ஆனா ஒரு சின்ன சிக்கல் என்னன்னா, இதுல ஏதாவது எரர் வந்தா அது ஸ்கிரீன்ல உடனே தெரியாது. லாக் ஃபைல்ஸ்ல மட்டும்தான் பதிவாகும். பகுதி 5 பொதுவான தவறுகள் மற்றும் டீபாகிங். ஓகே, நாம இந்த அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ரியல் டைம்ல வேலையில நாம தவிர்க்க வேண்டிய சில முக்கியமான தவறுகள் மற்றும் இன்டர்வியூ சீக்ரெட்ஸை இப்ப பார்க்கலாம். நிறைய டெவலப்பர்ஸ் பண்ற கிளாசிக் தப்புகள் இவைதான். ரொம்ப நேரம் எடுக்கிற பெரிய பெரிய ஏபிஐ இன்டகிரேஷன்ஸ்க்கு ஆஃப்டர் ரூல்ஸை பயன்படுத்துறது, பெர்ஃபார்மன்ஸை பத்தி கவலைப்படாம அசிங்கை இக்னோர் பண்றது, நாம முன்னாடியே சொன்ன மாதிரி அசிங்க் உள்ள போயிட்டு ப்ரீவியஸ் ஆப்ஜெக்டை யூஸ் பண்ண ட்ரை பண்றது, அப்புறம் லாக்ஸ் எதையும் செக் பண்ணாமலே உட்காந்துக்கிட்டு அசிங்க் ஏன் ஒர்க் ஆகலன்னு மண்டைய பிச்சுக்கிறது. ப்ளீஸ் இந்த தப்புகளை நீங்க ஒருபோதும் செஞ்சிராதீங்க. உங்களுக்கான ஒரு வைட்டலான டீபகிங் சீக்ரெட் இதோ. அசிங்க் எரர்ஸ் ஸ்கிரீன்ல தெரியாதுன்னு நாம பார்த்தோம் இல்லையா? அதனால அதை நீங்க கண்டுபிடிக்கணும்னா சிஸ்டம் லாக்ஸ்ல உள்ள ஆல் மற்றும் ஷெட்யூலர் ஜாப்ஸ்குள்ள போய் தேடிதான் ஆகணும். அதனால ஒரு பெஸ்ட் பிராக்டிஸ் என்னன்னா, உங்க கோட்ல எப்பவுமே JS.info யூஸ் பண்ணி அந்த பிசினஸ் ரூல் சரியா எக்ஸிக்யூட் ஆச்சா இல்லையான்னு லாக் பண்ணி வச்சிருங்க. இது நாளைக்கு உங்களுடைய பல மணி நேர டென்ஷனை குறைக்கும். இன்னைக்கு நாம கத்துக்கிட்ட மொத்த விஷயத்தையும் சுருக்கமா சொல்லணும்னா, இதோ இந்த 30 செகண்ட் பவர் ஆன்சர் போதும். ஆஃப்டர் ரூல்ஸ் உடனடியா சிங்க்ரனஸா ரன் ஆகி ரொம்ப முக்கியமான வேலைகளை முடிக்குது. ஆனா ஏசிங்க் ரூல்ஸ் பேக்ரவுண்ட்ல அமைதியா ரன் ஆகி சிஸ்டம் பெர்ஃபார்மன்ஸை பூஸ்ட் பண்ணுது. இதை நீங்க இன்டர்வியூல சரியா டெலிவர் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஒரு எக்ஸ்பர்ட்னு அவங்க உடனே புரிஞ்சுக்குவாங்க. முடிவா உங்ககிட்ட நான் ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன். இந்த செஷன் முடிஞ்சோடனே உங்க சர்வீஸ் நவ் இன்ஸ்டன்ஸை ஓபன் பண்ணி செக் பண்ணி பாருங்க. யூசர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸை ரகசியமா கெடுத்துக்கிட்டு இருக்கிற எத்தனை ஸ்லோவான ஆஃப்டர் ரூல்ஸ் அங்க ஒளிஞ்சிருக்கு. அதை ஒரு சிம்பிளான அசிங்க் மாற்றத்தால உங்களால இன்னைக்கே சரி பண்ண முடியும் தானே? சிந்திச்சு பாருங்க. இந்த ஆர்கிடெக்சரல் நாலேஜ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். தொடர்ந்து கத்துப்போம். உங்களை அடுத்த ஒரு முக்கியமான டாபிக்கோட சந்திக்கிறேன்.